உங்க குழந்தைங்க மண்ணு, செவத்துல இருக்க பெயிண்ட் இதெல்லாம் சாப்பிடுறதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? இது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இது ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கு. அது பேரண்ட்ஸே பார்த்து கண்டுபிடிக்கலாம். பேரண்ட்ஸே மிஸ் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒன்னு, குழந்தை சரியா சாப்பிடாம இருக்கிறது. இன்னொன்னு, சரியான வயசுக்கு ஏத்த மாதிரியான ஹைட் அண்ட் வெயிட் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு, ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருக்கிறது. அடிக்கடி தலைவலி வர்றது, இல்லனா எக்ஸசிவ் டயர்ட்னஸோட இருக்கிறது. இதெல்லாம் அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவோட அறிகுறியா இருக்கலாம். இந்த மாதிரி அனிமியா, ரத்த சோகை வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கலாம், அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்றேன். 6 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் அதிகமா பால் மட்டுமே கொடுத்துட்டே இருக்கிறது. இதை கம்மி பண்ணிட்டு 6 மாசத்துல இருந்து கொடுக்க வேண்டிய அயன் சப்ளிமெண்ட்ஸை கரெக்டா கொடுக்கணும். 6 மாசம் கம்ப்ளீட் ஆனதும் காம்ப்ளிமெண்ட் ஃபுட் சரியான டைம்ல கரெக்டா ஊட்டுறது. 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் பிரிவென்ட் பண்றதுக்கு டிவார்ம் பண்ணிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியால இருந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம்.